ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சோஷியல் ரெஸ்ட்டை பற்றி பேசலாம். ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய நல்ல நண்பர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க. சில பேர் வீட்டில் கொஞ்சம் டாக்ஸிக் ரிலேஷன்ஸும் இருக்கும். ஸோ சோஷியல் ரெஸ்ட் அப்படிங்கிறதுனா நம்ம மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் ஒரு படி விலகி இருக்கிறது, இதுதான் சோஷியல் ரெஸ்ட். ஸோ எப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சோஷியல் ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணிங்கன்னா, யாராவது நம்மளை எதையாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு டைம் வேணும் நம்மளுக்கு. நம்ம சொன்னது கரெக்டா, இல்லை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம தப்பு பண்ணியிருக்கோமா, நம்ம மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிறதுக்கே நம்மளுக்கு மைண்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் வேணும். ஸோ அந்த மாதிரி டைம் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனா, இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட செல்லுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம், இல்லை வாட்ஸ்அப் குரூப்பு, இல்லை நிறைய நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் எவ்வளோ டைம் நீங்கள் இருக்கீங்களோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மக்கள்கிட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம். எஸ்பெஷலி டாக்ஸிக் ரிலேஷன் பீப்புள்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருந்துக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் உங்களை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் ஒரு சோலோ ட்ரிப் அப்படிலாம் நீங்கள் கூட பிளான் பண்ணலாம். இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி சோலோ ட்ரிப்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. அப்போது அவங்க உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுங்கிறது ரெண்டாம் பட்சம். முதல் பட்சம் அவங்கள தெரிஞ்சுப்பாங்க, அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ணிப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல மெத்தடாக இருக்கும். அவங்களுக்கு இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் திரும்பி வரும்போது ஒரு புத்துணர்ச்சியோட வருவாங்க. மக்களோட இன்னும் நல்லா பழகிறதுக்கு, பரஸ்பரம் ஒரு சந்தோஷமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போகிறதுக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குன்னு ஒரு நபர் இருப்பாங்களே, யார்கிட்ட நம்ம கொட்டணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி மக்களை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளை என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ, நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல், நம்மளை எடை போடாமல் நம்மள்கிட்ட புரிஞ்சு பேசுகிறவங்களோட நம்ம அந்த விஷயத்த நம்ம பகிர்ந்துக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம உடம்புலேருந்து அந்த விஷயம் டீடாக்சிஃபை பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம இல்லைன்னா அது சுழட்டிகிட்டே இருக்கும் மைண்டில். அப்படி சுழட்டிகிட்டே இருக்கும்போது நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது. ஸோ அதனால யார்கிட்டையாவது ஒரு நபர்கிட்ட நம்ம மனசு விட்டு பேசணும்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் சரி பேசிட்டோம், அதுக்கப்புறம் அதை பற்றி என்ன பாடம் கற்றுண்டோம், அதுக்கப்புறம் எப்படி மூவ் அஹெட் பண்ணணுங்கிறதும் நம்ம ஒரு முடிவு எடுத்து நம்ம செய்யணும். ஸோ கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, சோஷியல் ரெஸ்ட் எல்லாருக்குமே தேவை. இதாவது ஒரு நாள் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்ல மாட்டேன். எப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வருதோ அப்பப்போ நீங்கள் அந்த சோஷியல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரொம்ப முக்கியம் உங்களோட மென்டல் வெல்பீயிங், அப்படியே உங்களோட ஃபிசிக்கல் வெல்பீயிங். நீங்களும் ட்ரை பண்ணி